ஹாய், இது நம்ம NVC சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹார்ட் இன் ஷேப்பில் ஒரு அழகான டெக்கரேஷன். வாங்க பார்க்கலாம். ஐயோ, ஹார்ட் இன் ஷேப்னு சொன்னதும் கரண்ட் பச்சக்குன்னு போயாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரொம்ப ஃபீலாக இருக்கும். நம்ம கேட்க பண்ணால் இப்படி தான் ஆகுமா? ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. இந்த கேக் ஆர்டர் கொடுத்தது லாஸ்ட் மினிட் ஆர்டர். நானும் என் ஹஸ்கிட்ட கெஞ்சி குத்தாடி எப்படியாச்சும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம் பார்த்து தான் இந்த கேக் ஆர்டர் வந்துச்சு. 1 இல்லை 2 இல்லை 3ன்னு வந்துச்சு. 3 பேருமே ரொம்ப க்ளோஸ்டு. ஸோ எப்படி நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே பண்ணதால தான் ஒரு வேளை கரெக்டாக போயிருக்குமோ. ஹிஹி ஜோக்கு. சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். எங்கிட்ட ஆர்டர் கொடுத்த ஃபர்ஸ்ட் கேக் தான் இந்த பிங்கிஷ் கேக். அவங்க பிங்க் கலர்ல கேட்டாங்க. ஸோ பிங்க் கலர் டெக்கரேஷனுக்கு நான் இங்கே போவேன். ஸோ வேற வழியே இல்லாம என்னோட சாசியா வேலண்டைனுக்கு வாங்கி கொடுத்த இந்த ஹார்ட்டை அப்படியே ஒன்று ஆட்டை போட்டு அப்படியே டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணி அப்படியே ஒரு வழியா இந்த ஹார்ட் இன் ஷேப்பை முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் அந்த ஹார்ட் இன் ஷேப். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான கேக் தான். அதுதான் இந்த கேக். எப்பவுமே ரவுண்டு கேக்குனாலே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதுவும் சிம்பிள் டிசைன்னா நமக்கு க்ரம் கோட் ஐசிங் தான் லேட் ஆகும். மற்றபடி சப்ப மேட்ரு சால்ட் வாட்டருங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக கேட்க முடிச்சிடலாம். அதே மாதிரி தான் இந்த கேக் டிசைன். இங்கே பார்த்தீங்களா சைடில் போட்டுட்டு இருக்கேன். பேலட் நைஃப் வச்சு பெயிண்ட் அடிச்சு விட்டோம்னா கேக் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸே மேலே தூவி ஒரு டாப்பரையும் தூக்கி மேலே வச்சு கேக் அப்படியே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் 3ஆவதாக கேட்டேன் அந்த ஆள் வேற யாரும் இல்லை, என்னோட ஒரு ஃப்ரெண்டு தான். சும்மா சாப்பிட்றதுக்கு தான் கேக்கு கேட்டாளா. அவளை அப்படியே கன்வின்ஸ் பண்ணி எப்பவும் கேக்கு தானே சாப்பிட்ற, சும்மா ப்ரௌனி டேஸ்ட் பண்ணி என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவளை மைண்ட் வாஷ் பண்ணி அப்படியே என்னோட ப்ரௌனி அவகிட்ட திணிச்சிட்டேன். ஆனாலும் ஃபீட்பேக்கு சூப்பராக கொடுத்துருந்தா. ஸோ இதுதான் நான் பண்ணின அந்த 3 கேக்கும் லாஸ்ட் மினிட் ஆர்டர் கேக். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.